visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலையளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பேரம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சோழீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலோட முழு பேர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சோழீஸ்வரர் கோயில். சில பேர் இந்த கோவிலை ஸ்ரீ சோமநாத சோழீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாள். இந்த சோழீஸ்வரர் கோயில் பேரம்பாக்கத்தோட உள்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் பிரத்யேகமாக கிடையாது. அதற்கு மாறாக தெற்கு நோக்கிய ஒரு கோபுரத்துடன் கூடிய நுழைவாயில் இருக்கு. அந்த கோபுரத்தோட உச்சியில சிவன், பார்வதி, விநாயகர், முருகனோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இந்த கோவிலோட நுழைவாயிலும் கோபுரமும் தெற்கு நோக்கி இருந்தாலும் மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குன்னு மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம், ஒரு துஜஸ்தம்பம் அதாவது கொடிமரம் மற்றும் ஒரு சின்ன 4 கால் மண்டபத்தில் நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. நந்தி பகவான் மூலஸ்தானத்தை பார்க்கறதுக்கு ஏதுவா இங்க ஒரு சின்ன துவாரம் வச்சிருக்கா. அது வழியா நந்தி பகவான் மூலஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த வழியா பக்தர்கள் யாரும் நுழைஞ்சு போக முடியாது. மூலஸ்தானத்துக்கு போக விரும்பும் பக்தர்கள் தெற்கேந்து ஒரு 4-5 படி மேலே ஏறி தான் போகணும் மூலஸ்தானத்துக்கு. மூலஸ்தான மண்டபத்துல மூலவரான ஸ்ரீ சோமநாத சோழீஸ்வரர் கிழக்கு நோக்கி ஸ்வயம்பு சிவலிங்க வடிவமா காட்சியளிக்கிறார். இந்த ஸ்வயம்பு சோமநாத சோழீஸ்வரர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இவர் நரம்பு சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் குணமாக்கிறதா நம்பப்படுறது. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாவதற்காகவே இவரை தரிசிக்கும் பக்தர்கள் ஏராளம். இதே மூலஸ்தான மண்டபத்துல அம்பாளோட சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அம்பாளோட பேரு ஸ்ரீ காமாட்சி அம்பாள். அம்பாள் தன்னுடைய தெற்கு நோக்கிய சன்னதியில நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார். மூலவரான ஸ்ரீ சோமநாத சோழீஸ்வரர் கோஷ்டத்தை சுத்தி ஸ்ரீ நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்களை பார்க்க முடியும். இதுல துர்கை அம்மனோட சன்னதியை மட்டும் கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கா. இங்க துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை ரொம்ப விசேஷம். அதனால செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை நமஸ்கரிக்கும் பக்தர்கள் ஏராளம். சோழீஸ்வரர் கோயிலோட வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ சக்தி கணபதி காணப்படுறார் அமர்ந்த கோலத்துல. அவர் சன்னதி கோபுரத்திலையும் ஸ்ரீ சக்தி கணபதியோட ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு சின்ன நைவேத்திய பீடமும் மூஞ்சூர் வாகனத்தையும் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து அமைஞ்சிருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா அது ஸ்ரீ காசி விஸ்வநாதரோட சன்னதி. இந்த சன்னதியில ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அதுக்கு அடுத்து உள்ள கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ சுப்பிரமணியரோட சன்னதி. இதுல ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். இந்த சுப்பிரமணியர் சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னா இங்க இருக்கிற மயிலோட முகம் வடக்கு நோக்கி இருக்கு. பிற முருகன் கோயில்கள்ல பொதுவா மயிலோட முகம் தெற்கு நோக்கி தான் இருக்கும். இந்த சுப்பிரமணியர் சன்னதியோட கோபுரத்திலையும் சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தேவசேனாவோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி சுப்பிரமணியர் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு மயில் வாகனத்தையும் ஒரு நைவேத்திய பீடத்தையும் பார்க்கலாம். இந்த கோவில்ல சுப்பிரமணியருக்கு சஷ்டி உண்டு, ஆனா சூரசமாரம் நடத்துறது வழக்கம் இல்லை. அடுத்து இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல தெற்கு நோக்கி ஒரு பைரவர் காணப்படுறார். நின்ற கோலத்துல பைரவர் காட்சியளிக்கிறார். மேற்கு நோக்கி ஒரு யாக சாலையும் வச்சிருக்கா. இதை தவிர வெளிப்பிரகாரத்துல ஒரு நவகிரக சன்னதி இருக்கு. அதே மாதிரி 2 தெற்கு நோக்கிய சன்னதிகளும் இருக்கு. என்னென்ன சன்னதி அப்படின்னா ஒரு சன்னதி ஸ்ரீ விநாயகரோட தெற்கு நோக்கிய சன்னதி, அடுத்த சன்னதி ஸ்ரீ நாகரோட தெற்கு நோக்கிய சன்னதி. அடுத்த வெளிப்பிரகாரத்துல இந்த கோவிலோட சன்னதி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியோட சன்னதி. இந்த ஐயப்ப சுவாமி சன்னதி கொஞ்சம் விஸ்தீரணமா பெருசாவே இருக்கு. தெற்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிறார். அதே மாதிரி ஐயப்ப சுவாமியை பார்த்த மாதிரி ஒரு நைவேத்திய பீடமும் ஒரு புலி வாகனத்தையும் வச்சிருக்கா. இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே கோயிலுக்கான மடப்பள்ளியும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு 2 ஸ்தல விருட்சங்கள் இருக்கு. ஒன்று அரச மரம், மற்றொன்று வில்வ மரமாகும். இந்த சோமநாத சோழீஸ்வரர் கோயில் மூளை மற்றும் நரம்பு நோய்களுக்கு அருமருந்தான ஒரு கோயில். அதனால இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திங்கட்கிழமை காலம்பரம் 9லேருந்து 7 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும், மூடவே மாட்டா. பிற நாட்கள்ல 9லேருந்து 11, 5லேருந்து 7. ஆனா திங்கட்கிழமை மட்டும் முழு நேரமும் இது பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இந்த கோவிலோட குருக்கள் பேரு எல் ராஜா ஐயர். அவரோட மொபைல் நம்பர் 9751998372. நாங்கள் இந்த விசிட் டெம்பிள்ஸ்க்காக இந்த கோயிலுக்கு போனபோது கோவிலை சுற்றி காட்டி எங்களுக்கு எல்லாம் விவரித்தவரோட பேர் மணி. அவரோட மொபைல் நம்பர் 6383009985. மணிக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம்.
இல்ல பிற பாஷைகள்ல வேணும்னா, அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்கு. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாரி படிச்சுக்கலாம் அத. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பா ராகவாச்சாரியின் நன்றிகள்.